பெண் வந்து பேர் ரம்யான்னு வச்சுங்களேன். அந்த ரம்யா என்ன பண்ணுறா, ஒரு ஸ்கூட்டி கற்றுக்கிறா ஒரு ரோட்டில். ஓட்டுறா, தத்தக்காப்புத்தான் ஓட்டுறா, அவளே ஓட்டிக்கிறா, அவளே ஓட்டுறா, நிறுத்துறா, இது பண்ணுறா. எப்படியாவது ஒரு 2 வீலர் கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவள் கற்றுக்கிறா, போகிறா வரா. அப்போ நடந்து போயிட்டுருக்கான் ஒருத்தன். இது கண்ட்ரோல் இல்லாமல் போய் அவனை இடித்து, அந்த அந்த ஸ்கூட்டியில் இடித்து பலமாக பிரேக்கை பிடிக்காம அவன் குப்புற விழுந்து, வண்டியை விழுந்து, அது மேலே அந்த பெண் விழுந்து, அவன் கோபமாக யாரோ ஒருத்தன் தான் இது பண்ணிட்டான்னு சொல்லி எழுந்து அடிக்கலான்னு பார்த்த பிறகு ஒரு பொண்ணு வந்து மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு பதறாத்த பார்த்த உடனே இவனுக்கு வலி தாங்க முடியல, இடிச்ச இடி. அந்த பொண்ணுக்கும் காயம், இந்த ரம்யாவுக்கும். இவன் என்ன பண்ணுறான், எழுப்பி அந்த வண்டியெல்லாம் இது பண்ணி பார்த்தா வண்டி ஒரு பக்கம் முறுக்கின்னு இருக்குது, ஓட்டம் இதுவாகும். அவளுக்கு வந்து ரத்தம் ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வண்டி இங்கே இருக்கட்டும், உங்களை பக்கத்தில் அந்த நர்சிங் ஹோம் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி உங்களை ஆட்டோவில் அனுப்பிச்சு நான் வண்டி எடுத்துன்னு வரணுன்னே அவள் பார்க்குறேன். ஆஹா, எங்களுக்கு இந்த கதை தெரியும், அந்த வழியிலையும் வந்து நாங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இவனுக்கு இன்னும் சுருண. ஏன் இடித்தது நீமா, எனக்கும் பாருமா எங்கள் முட்டிலாம் தேஞ்சு போயிருக்குது, இங்கே பாருமா வலி வீங்கி போயிருக்குது. நான் நல்ல இதுக்காக சொன்னால் நீ பார்த்தா வந்து நான் ஏதோ வண்டி தூக்கி போகிற மாதிரி நீ இது பண்ணுறியான்னு சொல்லி அந்த மோதல், அதுதான் வந்து அந்த மோதலில் தான் தொடங்குது, 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் தொடங்குது. அப்படி இருக்கிற நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டியை சரி பண்ணி இதுலேயே நான் உட்கார வச்சு வீட்டுக்கு விட்டுமாங்களேன், அது நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சரி அப்படின்னு அதை வண்டியை வந்து தட்டு அந்த பெட்ரோல்லாம் ரெடி பண்ணி போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி உட்கார வச்சு வீட்டுக்கு கொண்டுனா வீட்டில் இருக்கிறவங்களாம் பதறாங்க. அந்த பெண்ணோட வீட்டில், ரம்யா வீட்டில்.